ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எசப்பா, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை ஆண்டவர் இந்த வாழ்விற் கொடுக்கைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேவன் நீர் எங்களோடு கூட நீர் இடைப்படும் ஒரு நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தும். விசேஷமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வாரும், தடையெல்லாம் மாற்றும். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நடக்கிற ஒவ்வொரு பகுதியையும் தேவன் நீர் ஆசீர்வதித்துக் கொடும். எங்களோடு கூட நீர் பேசும். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கரும். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. திவனாந்திரத்தில் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளி, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கிருபை கோர்ந்து மனதுருகும் தூய தேவன், கிருபை கோர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பு மொழிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி முழங்கால் படிட்டு நம் தேவனை நாம் ஆராதனை செய்ய போயிடும். எல்லாரும் முழங்கால் படிட்டு அல்லேலூயா. அப்போ உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
இயேசுவே தர்மையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இயேசப்பா இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்படும் ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம், உம்முடைய காருண்யத்தினால எங்களை சேர்த்து கொண்ட தெய்வம் ஆண்டவரே சோதரம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கார் இருளில உம்முடைய ஒளி எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. எங்க வாழ்க்கைக்கு நீர் தீபமாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை
உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை ஆண்டவரே, இந்த வாலிபர் கொடுகைக்காக ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் நடுவிலே உலாவுகிற தெய்வம், நீர் வாசம் செய்கிற தெய்வம், நீர் பரிசுத்தர். நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் எழுப்பி நின்று, எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே நாம் ஜெபம். ஸ்தோத்திரம். முதலாவதாக ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா விதமான அழிவுகளிலிருந்து நம்முடைய தேசத்தை ஏசப்பா பாதுகாத்து கொள்ளும்படியாக, இயற்கையின் அழிவுகளிலிருந்து ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்முடைய தேசத்தை அவர் பாதுகாத்து கொள்ளணும். அது மாத்திரமில்லை, விபத்துகளால் வருகிற உயிர் சேதத்திலிருந்து ஏசப்பா பாதுகாத்து கொள்ளும்படியாக இதற்காக நாம் ஜெபணுமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபணும். ஏசப்பா நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்கிறவர். நம்ம எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ அவருடைய ஸ்தலத்திலிருந்து நம்ம கேட்கும்போது ஏசப்பா அதெல்லாம் செய்கிற தெய்வம். நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக, நம்முடைய ஜனத்துக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்காக கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக எல்லாரும் ஜெபணுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயற்கையின் அழிவுகளிலிருந்து எங்கள் தேசத்தை நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மழை வெள்ளத்திலிருந்து, ஆண்டவரே நிலச்சரிவிலிருந்து கர்த்தருடைய பாதுகாப்பு எங்கள் ஜனங்கத்துக்கு உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உயிர் சேதங்கள் ஏற்படுகிற அளவுக்கு அழிவுகள் வரக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் பாதுகாக்கிற தெய்வம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தெய்வம். நீங்க பாதுகாக்கிறதுனால ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்க ஜனத்தையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயற்கையினால அழிவுகள் வரக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாதுகாத்து கொள்ளுகிற தெய்வம். உம்முடைய தூதர்களை கொண்டு கர்த்தருங்க தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. எத்தனையோ உயிர்கள் ஆண்டவரே இந்த அழிவுனால மாண்டு போகக்கூடாது. ஆண்டவரே கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா, நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே கேரளா மாநிலத்துக்காக, வயநாடுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர. இமாச்சல பிரதேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்க ஏற்பட்ட நிலச்சரில் எத்தனையோ பேர் ஆண்டவரே மரித்து போனாங்கப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அழிவுகள் வராதவாறு கர்த்தருடைய பாதுகாப்பு என் தேசத்துக்கு இருக்கட்டும். ஆண்டவரே சோதரன் தகப்பனே, நீர் பாதுகாத்துக் கொள்கிற தெய்வம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்க ஜனத்தை, எங்க தேசத்தை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். மழை வெள்ளத்தினால் அழிவுகள் வராதவாறு கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு எங்க தேசத்தின் ஜனத்துக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லாரும் சமாதானமாய் வாழ்வதற்கு, ஆண்டவரே சுகமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அது மாத்திரமில்லை, விபத்துக்காக நாம் ஜெபணுமா? எத்தனையோ பேர் விபத்தில் எத்தனையோ பேர் மரித்து போறாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறாங்க இல்லையா? இதற்காக நம்ம ஜெபணுமா? ஸ்தோத்திர. விபத்தை ஆண்டவரே, இப்படி விபத்துக்கள் அதிகமாய் ஆண்டவரே ஏற்படுகிறதேப்பா எங்க தேசத்தில். இதனால் எத்தனையோ உயிர்கள் ஆண்டவரே அநியாயமாய் ஆண்டவரே போகிறது. ஆண்டவரே, இதிலிருந்து ஆண்டவரே எங்க ஜனத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாரும் ஜெபணுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. ரயில் பயணத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். சமீப காலமா எத்தனை ரயில் விபத்துகள் நம்ம டிவியில் பார்க்கிறோம். ஸ்தோத்திர. இப்படிப்பட்ட விபத்துகள் வரக்கூடாது. விமான பாதுகாப்பு இருக்கணும். விமானத்தில் போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். பஸ்ஸில் போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். ஸ்தோத்திர. காரில் போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். டூ வீலரில் போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். சைக்கிளில் போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். நடந்து போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திர. உன் பாதம் கல்லில் இடராதபடி ஆண்டவரே தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்து கொண்டு போவார்கள். வேத வசனத்தின்படி ஏசப்பா, பிரயாணமாய் கடந்து போகிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, சத்துருவானவன் ஆண்டவரே
உயிரை குடிகளா நினைத்து கொண்டு ஆண்டவரே விபத்தினால வருகிற எல்லா பாதிப்புல இருந்து ஆண்டவரே எங்க ஜனத்தை எசப்பா நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா சோதரம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்ன தெய்வம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த உயிர் சேதங்கள் விபத்தினால வரக்கூடாது. கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரும் சரியாக வாகனங்களை இயக்கத்தக்கதாக ஞானத்தை கர்த்தர் நீர் கொடுங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே வாகனத்தை இயக்க கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு ஆண்டவரே சோதரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய போக்கையும் வரத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க பட்டணம் எங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்க ஏரியாக்கள் உள்ள ஒவ்வொருவரையும் எசப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க தேசத்தை முழுவதையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்க தேசத்தின் எல்லை பகுதிகளை ஏசப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தீவிரவாதத்தினால் அழிவுகள் வரக்கூடாது ஆண்டவரே. தீவிரவாதிகளால் அழிவுகள் வரக்கூடாது. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லை பகுதிகளை தேவநீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தேவநீர் காத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லை பகுதிகளில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்க தேசம் சமாதானமாய் ஆண்டவரே வாழ்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. உம்முடைய அனுக்கிரகம் எங்க தேசத்துக்கு உண்டாகட்டும். எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் நம்ம தேசத்தை பாதுகாத்துக் கொள்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, எத்தனையோ இடங்களில கள்ளச்சாராயம் இதனால் எத்தனையோ உயிர்கள் பறிப்போகிறது இல்லையா? எத்தனையோ போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. போதை ஊசிகளை பயன்படுத்துகிறாங்க. போதை மாத்திரைகளை பயன்படுத்துகிறாங்க. கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் தேவன் ரட்சிக்கும்படியாய், தேவன் அவர்களை விடுதலையாக்கும்படியாய் இதற்காக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் ஹல்லேலூயா. அப்பா கர்த்தருடைய அந்த ஜனங்களை எல்லாம் கர்த்தர் தான் ரட்சிக்கணும். அந்த மது பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவங்களெல்லாம் தேவன் தான் ரட்சிக்கணும். எல்லாரும் ஜெபம் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மது பழக்கத்துக்கு குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ரட்சிப்பீராக. தேவன் நீங்க ரட்சிப்பீராக. தேவன் நீங்க ரட்சிப்பீராக. தேவனி ரட்சிப்பீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் கள்ளச்சாரத்தினால் ஆண்டவரே குடித்து ஆண்டவரே மது வெறிவுக்காக போதை வெறிக்காக ஆண்டவரே மறித்து போறவங்க இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. இப்படிப்பட்டான ஆண்டவரே பழக்கத்தில் இந்த கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் தேவன் நீங்க விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீங்க விடுதலையாக்குவீராக. தேவன் நீர் விடுதலையாக்குவீராக. இயேசுவே நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தம் விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு பேரையும் ஏசப்பா நீங்க விடுதலையாக்குங்க. நீங்க தான் விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். வேத வசனத்தின்படி கர்த்தர் இந்த போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு பேரும் விடுதலையாக்குங்கப்பா. எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரே படிக்கும் போதே கஞ்சா பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்கப்பா. இதனால் அவங்க சரீரங்கள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா அழிவுக்கு நேராய் போய் கொண்டு இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாலிபர்கள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அதிலிருந்து விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விடுதலையாக்குவீராக. எசப்பா நீர் விடுதலையாக்குவீராக. எசப்பா நீர் விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் விடுதலையாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் விடுதலையாக்குறதற்காய் நீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மனிதனையும் உம்மால் விடுதலையாக்க முடியும். தேவன் நீர் விடுதலையாக்குறதற்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோ துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீங்க அவங்களை எல்லாரும் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. இந்த கஞ்சா விற்கிறவங்க எல்லாம் கைது செய்யப்படணும். அவங்க மேல கர்த்தர் நீ ஆண்டவரே அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் ஆண்டவரே. அப்பா மதுபான ஆலைகள் மதுபான கடைகளை மூடத்தக்கதாக கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை எசப்பா நீர் செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே கள்ளச்சாரை விற்கிறவங்கெல்லாம் ஆண்டவரே மனம் திரும்பணும் ஆண்டவரே. அவங்களாம் மனம் திரும்பணும். அதை விடத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்க தமிழ்நாடு மாநிலத்தை விசேஷமாக உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த போதை பழக்கத்திலிருந்து ஒவ்வொருவரையும் நீ விடுதலையாக்கும். அநேக ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் விடுதலையாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் எங்க மாநிலத்திலையும் எங்க பட்டணத்திலையும் எங்க தேசத்திலையும் கர்த்தர் ஆண்டவரே கொடுப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே.
நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில ஒரு சில ஜெபத்தை உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறோம். ஏசப்பா, நீங்க கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யும் ஒரு மாற்றத்தை எங்க தேசத்திலேயும் ஆண்டவரே கர்த்தர் நீர் கொடுப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரும். உள்ளது என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளது என்னன்னு தெரியுதுல உங்களுக்கு? அந்த வண்டி பேர் என்னது? அது. அப்புறம் ரெண்டாவது என்னது? மூணாவது என்னது? ஒரு வார்த்தை அதில் வருது, சரியா? எசேக்கியேல் 45ஆம் அதிகாரத்தில் என்ன ஒரு வார்த்தை வருகிறது. இது கொஞ்சம் யோசித்தீங்கன்னா சொல்லிடலாம். ஃபஸ்ட் உள்ளது என்ன கார் தெரியுதில்ல? அந்த கார் பேர் அதில் இருக்குது. சரி, ரெண்டாவது உள்ளது என்னது? நம்ம அதை என்ன சொல்லுவோம்? தமிழில் சொல்லுங்க. ரெண்டாவது உள்ளது. மூணாவது உள்ளது நம்மளுக்கு தெரியும். சரி, என்னது? உங்கள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், சரியா? இங்கே சொல்கிறீங்களா ஒரு வார்த்தை? இங்கே மெர்சி, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம். சரி, சரிசமம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. சரிசமம் எப்படி சொல்லுவோம்? ஒரு வசனம் உண்டு இல்லையா? தராசு எப்படி? தெரியுதா? ஃபஸ்ட்டு அந்த வண்டி பேர் என்ன தெரியுதா உங்களுக்கு? செகண்ட் அது என்னது? தமிழில் போடு. என்னது? திரையை போட சொல்லுவோம்ல. ஸ்க்ரீன். திரையை மூடு. இப்போ எப்படி சொல்லுங்க? ஸ்க்ரீனை போடு அப்படிம்பாங்க. சரி, ஏதாவது வார்த்தைகள் வருதா? சரி, நான் சொல்லட்டா? யாரு? தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்ல. அங்கே இருந்தும் இல்லை. சொல்லுமா. சரி, சுமுத்திரையான, சரியா? சரியா, தராசும் அப்படி சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன, சரியா? சரி, ரெண்டாவது போடு. ரெண்டாவது இது ஈஸி தான், நீங்கள் சொல்லிடலாம். ஒரு நாமத்தின் பெயர். கடைசி அதிகாரத்தில் கடைசி வார்த்தை யார் சொல்றா? இங்கே சொல்றீங்களா? இங்கே நீ மேல சொல்லுமா. யெகோவா. ஆமாம், ரிஷி. யெகோவா ரிஷின்னு பேர் இருக்கா? அரிசின்னு போடனே யெகோவா ரிஷி. யெகோவா நிசி. நிசின்னு சொல்றியா? அது கூட வராது, சரியா? என்ன தெரியுமா அவ சொன்னா? யெகோவா ஷம்மா. அது சம்பா அரிசி. அதுக்கு தான் உங்களுக்கு போட்டிருக்க, சீரக சம்பா அரிசி. நீ ரிஷி பார்த்த உடனே நிசின்னு வந்துட்டேனே. சரி, யெகோவா ஷம்மா, சரியா? யெகோவா ஷம்மானா என்ன அர்த்தம்? யெகோவா ஷம்மானா நம்ம கூட இருக்கிற தெய்வம், சரியா? சரி, அவளுக்கு கரங்களை தட்டிக்க பார்ப்போம் எனக்கு. சரி, மூணாவது, அதிபதி வருகிற போது எந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும்? ஆலயத்துக்குள்ள அதிபதி வரும்போது எந்த வாசல் வழியாக வரணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார், சரியா? எந்த வாசல்னா, ஃபஸ்ட்டு மண்டபத்தின் வாசல் வழியாய் அதிபதி வரணும், இல்லைன்னா தெற்கு, இல்லைன்னா வடக்கு. நீங்கள் எதை சொல்கிறீங்க? எதன் வாசல் வழியாய் ஆலயத்துக்குள்ள அதிபதி கடந்து வரணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார்? மண்டபத்தின் வழியாய் அப்படிங்கிற கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம்.
மண்டபம் தெரியுதா, ஆலயம் அந்த இது வெளியே இருக்கு பார்த்தீங்களா, அந்த இது மண்டபம், அதுக்குள்ளே தான் ஆலயம் வாசல் இருக்கும். அது வழியாவா இல்லைன்னா தெற்கு வாசல் வழியாவா? இப்போ இப்படி தெற்கு எந்த பக்கம் தான் இருக்கு நம்மளுக்கு, இப்படி வடக்கு வாசல் வழியாவா? எந்த வாசல் வழியாய் அதிபதி வர வேண்டும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு ஒரு வசனம். சரியா? சரி, மண்டபத்தின் வழியாய் வருவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம். சரி, தெற்கு வாசல் வழியாய், வடக்கு வாசல் வழியாய். ஸ்தோத்திரம். எல்லாரும் வடக்கு சொல்கிறீங்க, தெற்கு சொல்கிறீங்க. சரியா? எந்த வாசல் வழியாக அதிபதி வரணும்னா மண்டபத்தின் வாசல் வழியாக தான் என்ன செய்வார், அதிபதி வருவார். சரியா? அவர் கொஞ்சம் ஒரு பெரிய ஆள். சரியா? ஜனங்கள் தான் எந்த திசையிலேருந்து வராங்களோ அந்த திசைக்கு எதிராக போகணும். ஒருத்தர் வடக்கு வழியாக வரானா அவன் போகும்போது தெற்கு வழியாக போகணும். ஆமாம், அப்படி தான் போகணும். சரியா? அல்லது தெற்கு வழியாக வரானா வடக்கு வழியாக தான் என்ன செய்யணும், வெளியே போகணும். சரியா? அதிபதி மற்றும் மண்டபத்தின் வாசல் வழியாக உள்ளே வருவான். வந்துட்டு திரும்ப எப்படி வந்தானோ மண்டப வாசல் வழியாக தான் என்ன செய்வான், வெளியே போவான். சரியா? சரி, அடுத்து கடைசி, யோசேப்புக்கு எத்தனை பங்கு உண்டு? சரியா? சேஷ்டபுத்திர பாகம் சொல்லுவோம். யோசேப்புக்கு எத்தனை பங்கு உண்டு? அவனுக்கு ஒரு பங்கா, இல்லை 2 பங்கா, இல்லை 3 பங்கா? எல்லா கோத்திரத்துக்கும் பங்கு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். நீங்கள் வாசித்திருப்பீங்க, ஆதியாகமத்திலே நீங்கள் வாசித்திருப்பீங்க. சரியா? அதில் யோசேப்புக்கு எத்தனை பங்கு உண்டு? 1 பங்கு உண்டுங்கிற கரங்களை உயர்த்தங்க பார்ப்போம். 2, யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. சரி, 3 சரி, 3 கிடையாது. எத்தனை பங்கு தெரியுமா? 2 பங்கு என்ன செய்யுது யோசேப்புக்கு உண்டு. அவங்க கரங்களை தட்டிக்கோங்க, பரவாயில்ல. சரியா? ஏன்னா ரூபன் பாவம் செஞ்சதுனால அவனுக்கு அந்த பங்கு கிடைக்கல. பொதுவாக அந்த நாட்களில் ஒரு தகப்பனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் யாக்கோப்புக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். 12 பிள்ளைகள். அவனுக்கு மூத்த குமாரன் யாருன்னா ரூபன். அந்த ரூபனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் போகணும். சேஷ்டபுத்திர பாகம் என்னென்னா 2 மடங்கு சொத்து. இப்போ அப்பாவுக்கு 10,000 கையில் வச்சுருக்காரு, 12 பேர் இருக்காங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு 1000 தான் கொடுப்பாங்க நம்ம காலகட்டத்தில். ஆனால் அந்த நாட்களில் கர்த்தர் சொல்லியிருந்தார் என்னன்னா, முதல் பிறந்த குமாரனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 2000 கொடுக்கணும். 2 பங்கு கொடுக்கணும். அடுத்து உள்ளவனுக்கு தான் ஒவ்வொரு பங்கு வரும். ஏன்னா அது மூத்த மகனுக்கு கொடுக்குற ஒரு அங்கீகாரம். ஆனால் அந்த ரூபன் மூத்த மகனாக இருந்தும் அவன் பாவம் செஞ்சதுனால அவனுக்கு அந்த பங்கு என்ன செய்யலை, கிடைக்கல. நல்ல உண்மையாய் நேர்மையாய் இருந்த யோசேப்பு இவன் எப்படி எத்தனாவது ஆள் தெரியுமா? 11வது ஆள். 11வது ஆள் உத்தமமாய் இருந்தனால அவன் எகிப்தில் ஒரு பெரிய அதிபதியாய் தேவன் அவனை மாற்றினது மாத்திரமல்ல, அவனுக்கு எத்தனை பங்கு யாக்கோபு கொடுத்தான்? 2 பங்கு. சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு இருந்தது. அதனால தான் யோசேப்பின் கோத்திரம் என்னுடையது 2ஆ பிரியுது. எப்ராயிம், மனாசே அப்படின்னு சொல்லி 2ஆ என்ன செய்யுது, கோத்திரம் இருக்குது. 12 கோத்திரத்தில் எப்ராயிம், ஆமாம், மனாசே ஒரு கோத்திரம் உண்டு. சரியா? அப்போ 2 பங்கு ஆசீர்வாதம் யாருக்கு வந்ததுன்னா யோசேப்புக்கு என்ன செஞ்சது, வந்தது. சரி, ஷடன் பண்ணிடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு பெறுவோம். யோசுவா எடுத்துக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் யோசுவா 3ஆம் அதிகாரம், அதாவது பழைய ஏற்பாடு 272வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 272வது பக்கம் யோசுவா 3ஆம் அதிகாரத்தில். அதில் அந்த எத்தனாவது வசனம்? 7வது வசனம் வாசிங்க. 272ஆம் பக்கம் 7வது வசனம். யோசுவா 3:7. யாரோ ஒரு வாசிங்க பார்ப்போம். சரி, வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எல்லாரும் சொல்லுவோம் அந்த வார்த்தை மட்டும். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமாம், சொன்னதான் நம்ம மேன்மைப்பட முடியும் இல்லையா? இது நம்ம சும்மா ஒரு பாடம் மாதிரி வாசிக்கலை. நம்ம இதுனா உண்மையுள்ள ஒரு வார்த்தை, அதை அறிக்கை செய்யணும். அதை நான் எடுத்துக்கிறேன், சுதந்திரத்துக் கொள்கிறேன் அப்படி சொல்லணும். அப்போ தான் அது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு விசுவாச அறிக்கையாக இருக்கும். அதன்படி கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். சரியா? இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை
மேன்மைப்படுத்துவேன். இது ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னது. சரியா? மோசேக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்தாருன்னா இந்த யோசுவா. கிட்டத்தட்ட அவன் வரும்போதே ஒரு 30 லட்சம் வச்சுக்கோங்களேன். அப்போ யோசுவா இருக்கும்போது எத்தனை லட்சம் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியலை. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அதற்கு ஒரே தலைவனாய் யாரை ஏற்படுத்தினார்னா இந்த யோசுவா என்ன செஞ்சான் இருந்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சரியா? அந்த என்னாகமம் புஸ்தகத்தில் யோசுவாக்கு இன்னொரு பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? யோசுவாவின் அந்த ஆரம்ப நிலையிலேருந்து பார்ப்போம் எப்படி கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம், அதாவது 185வது பக்கத்தில் இருக்க 185, பழைய ஏற்பாட்டில் 185, என்னாகமம் 13 கீழே கடைசி வசனம் 16வது வசனத்தை வாசிங்க. 16, தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டான். அதே தான் 8ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. சரியா? அவன் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவன் இந்த யோசுவா. அவனுடைய பேர் என்னது? பழைய பேரு ஆமாம், ஓசேயா. சரியா? அந்த பேரை தான் மோசே எப்படி அழைக்கிறான் தெரியுமா? அவனை யோசுவா, யோசுவான்னு சொல்லி மோசே தான் என்ன செய்கிறான், அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னா மோசையோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன் இந்த யோசுவா. மோசே ஒரு ஊழியக்காரன், கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன். அவனோடு கூட தான் இந்த யோசுவா என்ன செஞ்சான் இருந்தான். அதனால தான் மோசே அவனுக்கு ஒரு பேர் மாற்றி என்ன வைக்கிறான், ஓசேயாங்கிற பேரை யோசுவா அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் வச்சு தன்னோடு கூட வைத்து கொண்டான். இப்படி அவன் ஊழியக்காரனோடு கூட இந்த யோசுவா இருந்து அநேக காரியங்களை கர்த்தருக்காக இந்த யோசுவா செஞ்சதுனால தான் ஆண்டவர் சும்மா அவனை ஒரு தலைவனாக இல்லைன்னா அவனை ஒரு மேன்மைப்படுத்தலை. அவன் வாலிப பிரயாணத்திலிருந்தே மோசையோடு கூட ஒரு ஊழியக்காரனோடு கூட இருந்து அவன் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை இந்த யோசுவா செய்தனால தான் அத்தனை லட்சம் ஆயிரக்கணக்கான லட்ச ஜனங்களுக்கு அவன் எப்படி இருந்தான், ஒரு தலைவனாய் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்தான். தலைவனாய் இருக்கிறது மாத்திரமில்லை, கர்த்தர் அவனை என்ன செஞ்சார், அந்த ஜனங்களுக்கு முன்பாக என்ன செஞ்சார், மேன்மைப்படுத்தினார். முதலாவது ஒரு காரியம் நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 17, அதாவது 91வது பக்கம், 92வது பக்கம், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 92ஆம் பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு வசனம் இருக்குது. 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். அப்போ ஒரு யுத்தம் வருது. அமலேக்கியர் என்ன செய்கிறாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ண வராங்க. அங்கே ரெவித்தீமியலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்ததை அவன் அமலேக்கியன் கேள்விப்பட்டு என்ன செய்கிறான்னா அவனை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், அந்த ஜனங்களை அழிச்சிருன்னு சொல்லி யுத்தம் பண்ணுவதற்காக என்ன செஞ்சாங்கன்னா கடந்து வந்தாங்க. அந்த அமலேக்கை கடந்து வந்த உடனே மோசே என்ன செய்கிறான், அவங்களோடு கூட யுத்தம் பண்ணணுங்கிறதுக்காக மோசே என்ன செஞ்சான் தெரியுமா, யோசுவாவை கூப்பிட்றான். யோசுவா, நீ என்ன செய், நீ என்ன செய், நமக்காக சில மனிதரை தெரிந்து கொண்டு நீ என்ன செய்யணும், யுத்தத்துக்கு நீ போகணும். நான் கர்த்தருடைய மலையில் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன். நான் கர்த்தருக்காக உங்களுக்காக வேண்டுதல் செய்வேன், நீங்கள் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசுவா அனுப்பும்போது உடனே கீழே வாசிக்கும்போது 10ஆம் வசனத்தில் யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியோடு யுத்தம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மோசே சொன்னபடி ஊழியக்காரன் என்ன சொல்கிறான் அதேபடி இந்த யோசுவா என்ன செய்கிறான், கர்த்தருக்காக நம்ம யுத்தம் பண்ணணும், நம்மளாம் கர்த்தருடைய ஜனங்கள், அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஜெயம் பெற்றதை நம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட முடியும்னு சொல்லி என்ன செய்கிறான், கர்த்தருக்காக யுத்தம் செய்வதற்கு இந்த யோசுவா என்ன செய்கிறான், ஆட்களை கூட்டிக் கொண்டு என்ன செய்கிறான், யோசுவா என்ன செய்கிறான், யுத்தத்துக்குள்ளே போகிறான். யுத்தம் நடக்குது. என்ன செய்கிறான், கடைசியில் யோசுவா என்ன செய்கிறான், யுத்தத்தில் ஜெயிக்கிறாங்க. மோசை ஒரு பக்கம் வேண்டி கொண்டு இருக்கிறான். மோசை ஆரோன் ஊர்னு ஒரு பக்கம் என்ன செய்கிறாங்க, தேவனுக்கு மன்றாடுறாங்க. இந்த பக்கம் யோசுவா என்ன செய்கிறான்,
யுத்தத்தை மேற்கொள்கிறான். அந்த கடைசி 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கரக்கினாலே என்ன செஞ்சான்? அவங்களை முறியடித்தான். அப்போ யோசுவா சும்மா ஒரு தலைவனாக வரல, அவன் கர்த்தருக்காக யுத்தம் செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். மோசையோடு கூட இருக்கிறது மாத்திரமில்லை, மோசை சொல்கிறான், நீ யுத்தத்துக்கு போ, நமக்காக ஒரு ஜனங்களை தேர்ந்தெடுத்துக்க, உனக்கு யாரெல்லாம் வேணுமோ நல்ல ஒரு மனிதரோ உண்மையுள்ள மனுஷன் தேர்ந்தெடுத்துக்க, பயப்படாதவனை தேர்ந்தெடுத்துக்க, போய் யுத்தம் செய்ய அப்படின்னு சொல்லி உடனே கீழ்ப்படிந்து என்ன செஞ்சான்? போனான். யோசுவா பயந்துக்கிட்டு நான் போக முடியாது, நான் வாலிப பையன், நான் போக முடியாது அப்படின்னு யோசுவா என்ன செய்யலாம்? மறுக்கலை. கர்த்தருக்காக இந்த யுத்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்? அவன் கடந்து போனான். அப்போ நம்மளும் கர்த்தருக்காக எப்படி யுத்தம் செய்யணும்னு தெரியுமா? நம்ம நல்லா ஜெபிக்கணும். அதுதான் நம்ம யுத்தமே என்னதுன்னா ஜெபிக்கிறது. நம்மளுக்கு சத்துருக்கு விரோதமாக நம்ம ஜபிக்கும் போது சத்துரு நம்முடைய திருச்சபைனாலும் சரி, உங்கள் குடும்பத்தினாலும் சரி, உங்கள் ஏரியாவினாலும் சரி, உங்கள் நீங்கள் இருக்கிற வசிக்கிற இடமானாலும் சரி, உங்கள் வீட்டினாலும் சரி, எதுவும் சத்துரு என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அப்போது நம்ம என்ன செய்யணும்? நல்லா ஜபிக்கணும். என்ன செய்யணும்? நல்லா ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஜெபிக்கணும், திருச்சபைக்கு நீங்கள் தான் ஜெபிக்கணும், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ நீங்கள் நல்ல யுத்தம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக நீங்கள் இருந்தீங்கன்னா பிசாசு என்ன செய்ய முடியாது? உங்கள் பக்கத்தில் வர முடியாது. ஜெபம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆயுதம். அந்த ஜெபத்தை நம்ம பிடித்துக்கொள்ளணும். அப்போ அந்த ஜெபத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா எதுவும் உங்கள் குடும்பத்தையும் மேற்கொள்ளாது, உங்கள் வாழ்க்கையும் என்ன செய்ய முடியாது? உங்கள் வாழ்க்கையை நன்றாக என்ன செய்யும்? இருக்கும். நீங்கள் நல்ல ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தால் கூட உங்கள் பக்கம் வந்து என்ன செய்வான்? எவ்வளோ வம்புழுக்கிற மனுஷனாக வந்தால் கூட, உங்கள் பக்கம் வந்தால் கூட, நீங்கள் ஜெபிக்கிற மனுஷன் இருந்தால் உங்ககிட்ட வம்புழுக்க மாட்டான். நம்மளை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடும் தன்னால்? ஏன்னா நம்ம மூஞ்சி அழகாக இருக்கும். அமைதலோடு மூஞ்சாக இருக்கும். இப்படி ரச்சர் மூஞ்சி இருந்தால் தான் வம்புழுப்பான். வந்து ஒரு அமைதலோட இவங்ககிட்ட என்ன செய்ய பாவம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவான்? வம்புழுக்க மாட்டான். அப்போ நல்லா நம்ம ஜெபிக்கிறவங்க இருந்தால் யாரும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க? வம்புழுக்க மாட்டாங்க, சண்டைக்கு வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம கூட சமாதானமாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்போ ஜெபம் என்பது ஒரு பெரிய ஒரு ஆயுதம். அந்த யோசுவா என்ன செஞ்சான்? தன்னுடைய ஜனத்துக்காக, கர்த்தருக்காக என்ன செஞ்சான்? யுத்தம் செய்தான். அவன் வாலிபனாய் அப்போ என்ன செஞ்சான்? யோசுவா இருந்தான். அப்போ நம்மளும் ஜெபிக்கணும். இரண்டாவது யோசுவா காரியத்தை பார்க்கும்போது என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 14 அந்த 180 அந்த பக்கத்துக்கு வந்துருங்க. 186வது 187வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் 14:7 9ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிங்க. 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்க பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அந்த 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது யோசுவா சொல்லுகிறான். மோசே என்ன செய்யறான் தெரியுமா? இவங்க கடந்து போன உடனே ஏசப்பா நம்மளுக்கு சுதந்திரத்து கொடுத்த கானான் தேசத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? சுற்றி பார்த்துட்டு வாங்க. அந்த தேசம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? அங்கே எப்படி விவசாயம் நடக்கு? நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்குதா? அந்த உள்ள ஜனங்கள் எப்படி நல்ல பலசாலிகளாக இருக்காங்களா, இல்லைன்னா பலவீனமாக இருக்காங்களா? நம்ம அவங்கள மேற்கொள்ளலாமா? யுத்தம் பண்ணலாமா? நம்ம எதை வழியாக போகலாம்? எப்படி நம்ம பாதை வழியாக என்ன செய்யலாம்? போகலாம். அந்த நாட்களில் ஒவ்வொரு பட்டணத்தை சுற்றி மதில்கள் தான் கட்டுவாங்க. எப்படி நம்ம போகலாம்? நீங்கள் நல்லா சுற்றி பார்த்து வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சான்? மோசே ஒரு 12 பேர், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12 பேர் என்ன செஞ்சான்? ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆள் 12 பேர் என்ன செஞ்சான்? அனுப்பி என்ன செஞ்சான்? அந்த வேவு பார்த்துட்டு வாங்க இல்லையா? அதாவது வேவு பார்க்குறத மறைமுகமாக போய் எப்படி இருக்குது, அங்கே என்ன நிலைமை அப்படின்னு பார்த்துட்டு வர்றது. ஆனால் இது சொன்னது யார்? கர்த்தர் தான் மோசே கிட்ட சொன்னார். மோசே, நீ 12 பேரை அனுப்பு, அந்த தேசத்தை இப்போ நீ சுற்றி பார்த்துட்டு வாங்க, நான் கொடுக்க போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம் நீங்கள் அறிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 12 பேர் போனாங்க. அதில் யோசுவாவும் ஒரு ஆள். அவன் கோத்திரத்தில், எப்ராஹிம் கோத்திரத்தில் யோசுவாவும் ஒரு ஆள். இவனு என்ன செய்யறான்? கடந்து போய் அந்த தேசத்தை பார்க்குறான். பார்த்துட்டு வந்துட்டு அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு திராட்சை கொலை எத்தனை பேர் நம்ம சாப்பிடலாம்? ஒரு திராட்சை கொலையை நம்ம எத்தனை பேர் தூக்கிட்டு வரலாம்? இது கொண்டு தான் இருக்கும் நம்ம ஊரில் திராட்சை அந்த கொலை பார்த்துருக்கோம்ல. ஆமாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கொடுத்த அந்த தேசத்துக்குள்ளே போகும்போது அந்த திராட்சை கொலையை, ஒரு திராட்சை கொலையை வெட்டி ஒரு கம்பில் கட்டி எத்தனை பேர் தூக்கிட்டு வந்தாங்க தெரியுமா? 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்களாம். அவ்வளோ பெரிய கொலை.
திராட்சை. அப்போ ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார். பொதுவாக நம்ம சாப்பிடுகிற அத்திப்பழம் இருக்குது, அத்திப்பழம் அது உண்மையிலே நல்ல ஒரிஜினல் அத்திப்பழம், நம்மளுக்கு ரத்தம் ஊறும். இங்கே அத்திப்பழம் என்னன்னா அது இஸ்ரவேல் தேசத்துல தான் இருக்குது. அது ரொம்ப கசப்பாக இருக்குமா, அந்த பழம் சாப்பிட்டா தான் ரத்தம் நல்லா ஊறுமா. அந்த அத்திப்பழ அடையில தான் யார் குணமானா? அந்த ஒரு ராஜா பார்த்தோம்ல, எசேக்கியா ராஜா என்ன செஞ்சான்? கேன்சர் குணமானது அதனுடைய பழம் தான். நம்ம பழம்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம ஏதோ நம்பிக்கையில் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அத்திப்பழம்னு சொல்லி. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அத்திப்பழம் தான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை தான் யார் கொடுக்க போனார்? இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். நம்ம பார்த்துருக்கீங்களா? அப்போ அதை கொண்டு மோசக்கிட்ட கொடுக்குறாங்க. 2 பேர் தூக்கிட்டு வந்து சாப்பிடுங்க, எப்படி இருக்கு பாருங்க. அதான் பாலும் தேனும். பாலும் தேனும் ஓடுதுன்னா சும்மா போட்டு பால் ஓடும் போல இருக்கு பிடிச்சு குடிக்கிறேன் அப்படின்னு இல்லை. ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம், நல்ல இனிமையான தேன் உள்ள ஒரு தேசம், அதான் ஒரு ஆசீர்வாதமான தேசம். அந்த தேசத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்போ எல்லாரும் பார்த்துட்டு 10 பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயோ, அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள்லாம் பார்த்தோம், பெரிய ஆட்களாக இருக்கானுங்க, நம்ம இப்படி தான் பார்க்கணும், அவனுங்க பலசாலிகளாக இருக்காங்க, நம்ம அவங்களை யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு 10 பேர் சொல்கிறான். ஆனால் யோசுவாவும் காலேப்பும் 2 பேர் சொல்கிறாங்க. யோசுவா சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா? இல்லை, நம்ம போயிட்டு வந்த தேசம் நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அந்த தேசத்தை நம்ம விட்டக்கூடாது, நம்ம யுத்தம் பண்ணுவோம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தாருன்னா அந்த தேசத்தை நமக்கு தருவார், நம்ம போவோம் யுத்தம் பண்ணுவோம்னு சொல்லி யார்? யோசுவாவும் காலேப்பு சொல்கிறாங்க. யோசுவா அவ்வளோ பெரிய நம்பிக்கை உள்ளவன் கர்த்தர் மேலே. அவன் சொல்கிறான், கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நம்மளுக்கு என்ன செய்வார்? தருவார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம யுத்தம் பண்ணுவோம். ஆனால் இந்த 10 பேர் சொல்ல கேட்டு அத்தனை லட்சம் ஜனங்கள் என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க? அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, அவ்வளோதான், நம்ம அழிஞ்சு போயிட்டோம், நம்ம எகிப்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், இப்போ வனாந்திரத்தில் சாக போகிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசுவா தைரியப்படுத்துக்கிறான், இல்லை, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம அந்த தேசத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அந்த ஜனங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்தான். யார்? காலேப்பும் யோசுவாவும். அப்போ மற்றவங்க தளர்ந்து போகிற துர்ச்செய்தி தான் சொன்னாங்க. அந்த 13 கடைசி வசனத்தில் பார்க்கும்போது அந்த 10 பேரும் கடைசி அந்த வரியை பாருங்க, 13 கடைசி வசனம், 33 கடைசி வசனத்தில் துர்ச்செய்தி தான் பரப்ப செஞ்சாங்க. ஆனால் யோசுவா சொல்கிறான், நல்ல செய்தி சொல்கிறான், நல்ல செழுமையான தேசம், இதை விடக்கூடாது, கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக தருவார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துகிறான். ஒரு நம்பிக்கை யோசுவாக்குள்ளே இருந்தது. நம்ம கண்டிப்பாக அந்த தேசத்தை என்ன செய்வோம்? வச்சுக்கணும். நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும், கர்த்தர் நமக்கு நிச்சயமாக அதை நம்மளுக்கு தருவார், ஏசப்பா நிச்சயமாக நம்மளுக்கு என்ன செய்வார்? அதை கண்டிப்பாக நம்மளுக்கு தருவார்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு கூட ஏசப்புடைய நாமத்தை சொல்லி நம்ம கேட்கும்போது ஏசப்பா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன செய்வார்? அதை ஆமாம் தருவார். அதை நம்ம நம்பணும். நான் நிச்சயமாக, மற்றவன் சொல்லுவான், அது எப்படி கிடைக்கும், உனக்கு வாய்ப்பு இல்லை, இது உனக்கு எப்படி கிடைக்கும், உனக்கு அந்த மாதிரி ஞானம் உனக்கு கிடையாதுப்பா, அதை செய்வதற்கான ஞானம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கர்த்தர் நிச்சயமாக அவர் எனக்கு தரணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பாக என்ன செய்வார்? தருவார். நான் அவர் மேலே நம்பிக்கை இருக்கிறேன், இந்த காரியத்துக்காக நான் அவருக்காக ஜெபம் பண்ணுறேன், நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு சொல்லணும். மற்றவங்க நம்மளை இப்படி சொன்னாங்கன்னா, நம்மளை டாமினேட் பண்ணாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தை சொல்லணும். நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன், ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன், ஏசப்பா எனக்கு நிச்சயம் தருவாங்க, அவர் என் மேலே பிரியமாக இருந்தால் எனக்கு இதை செய்யணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக என்ன செய்வாங்க? எனக்கு செய்வாங்கன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையாய் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளுக்கு என்ன செய்வார்? நம்மளுக்கு நம்ம நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக நம்ம ஆண்டு பார்ப்பார். நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம மேலே ஒரு ஆள் நம்பிக்கை வச்சுருக்காங்க, இது இந்த காரியத்தை அவங்க செய்வாங்கன்னு சொல்லி இப்போ என் மேலே ஒருத்தங்க நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் துரோகம் பண்ணக்கூடாது. என் மேலே நம்பிக்கை வச்சு அதுக்கு கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக நான் என்ன செய்யணும், அந்த நம்பிக்கை நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அப்போ கர்த்தர் அதே தான் பார்ப்பார், இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த பிள்ளை, அப்போ இது கண்டிப்பாக நம்ம செஞ்சாகணும். ஏசப்பாவால் கூடாதுக்கு என்னால் கூட முடியாமல் போகலாம், ஆனால் ஏசப்பாவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நிச்சயமாக செய்வார். அப்போ யோசுவா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். முதல் யுத்தம் பண்ணுகிற மனுஷனாக இருந்தான். 2வது கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு யோசுவாவை என்ன செஞ்சான்? இருந்தான். மூணாவது ஒரு வசனத்தை பார்ப்போம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 114வது பக்கம், பக்கம் 114 பழைய ஏற்பாட்டில் 114வது பக்கம். யாத்ராகமம் 33:11 வாசிப்போம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு கூட முகமுகமாய் பேசினார். பின்பு மோசே பாளையத்துக்கு திரும்பி போனான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.
மோசே கர்த்தரோடு கூட அந்த நாட்களில் வந்து ஆலயங்கள் கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமாக தேசம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க நாடோடி மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. அந்தந்த இடத்துல டென்ட் ஆண்டவர் சொன்னார், ஒரு டென்ட் போடுவாங்க. அதுதான் எனது ஆலயமாக இருந்தது. ஜனங்கள் அதெல்லாம் ஆராய்த்தாங்க. அதில் தான் பலி செலுத்துவாங்க, ஆராய்த்தாங்க. கூடாரத்துக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறது ஒரே ஆள் யாருன்னா, தினமும் போகிற ஆள்னா மோசே மாத்திரம் தான் போவான். அவனுடைய பணிவிடைக்காரன் யோசுவா கூட அவங்க உள்ளே போக முடியாது. அந்த டென்ட்டுக்குள்ளே வேணால் இருந்துக்கலாம். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாரும் போக முடியாது. மோசே மாத்திரம் தான் அனுதினமும் போனான். ஆனால் பிரதான ஆசாரியன் ஆரோன் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவான். ஆனால் மோசே மாத்திரம் உள்ளே போனான். ஏன்னா மோசே கர்த்தருக்காக அவ்வளோ வைரக்கம் இருந்தான். மோசையோடு கூட கர்த்தர் முகமுகமாக என்ன செஞ்சார், பேசினார். ஆனால் இவனுடைய பணிவிடைக்காரன் யாரு? மோசேக்கு பணிவிடைக்காரன் யாருன்னா யோசுவா. பணிவிடைக்காரன் என்னென்னு அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு என்னெல்லாம் இப்போ தண்ணி தேவைன்னா தண்ணியை கொடுக்கணும். இப்போ ஒரு குளிக்க போகிறாருன்னா வெந்நியை போட்டு கொடுக்கணும். அவருக்கு என்ன தேவை அந்த நாட்களில், அந்த நாட்கள் என்ன தேவை, அந்த காரியத்தை மோசைக்கு உதவி செய்கிற ஒரு மனுஷனை தான் யார் இருந்தா? யோசுவா இருந்தான். அதான் சொல்லப்பட்டிருக்குது, மோசை கூட கர்த்தர் கூட முகமுகமாய் பேசிட்டு கிளம்பிட்டான் தன்னுடைய வீட்டுக்கு. பாளையம்னா வெளியே தான் இங்கே இருந்தது. இப்போ இந்த இடம் இது நம்ம வசிப்பிடம். ஆலயம் எங்கே இருந்ததுன்னா இங்கே இருந்து அந்த காட்டுக்குள்ளே இருந்தது. அங்கே தான் போக முடியும், யாரும் லேஸ்களை போக முடியாது. அப்போ மோசை போயிட்டான், கிளம்பிட்டான். இப்போ சர்ச்சில் வச்சுக்கோமே, சர்ச்சை விட்டு மோசை ஜெபம் பண்ணிட்டு போயிட்டான் கர்த்தரோடு பேசிட்டு. ஆனால் யோசுவா என்ன செய்கிறான்? மோசை போனாலும் அந்த இடத்துல உட்காந்து என்ன செய்கிறான்? கர்த்தரை நோக்கி வேண்டுகிறான். ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 7வது வசனத்தில், அந்த 7வது வசனம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாலத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு, ஆமாம், எதுக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு போங்கம்மா? கர்த்தரை தேடும்படியாக. மோசே ஜெபம் பண்ணிட்டு போயிட்டான், கர்த்தரை தேடி அவர் முகமுகமாக பேசிட்டு போயிட்டான். ஆனால் யோசுவா என்ன செய்யலை? ஆலயத்தை விட்டு போகலை. ஒரு வாலிபன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வாலிபன் யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூட பிரியலை. அவன் ஆலயத்தை விட்டு பிரிந்தே போகலை. அதாவது ஆலயத்தை விட்டு பிரிந்தே போகணும்னா ஆலயத்துக்குள்ளே அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கலை. அதாவது ஆலயம்னா அவனுக்கு அவர் அந்த கூடாரன்னா அவ்வளோ பெரிய ஒரு வாஞ்சை. அவன் கர்த்தரை கர்த்தரை தேடணும்னு நினச்சேன்னா இங்கே வந்துடுவான், ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து கர்த்தரை தேட ஆரம்பிச்சிடுவான். அப்போது வாரத்துக்கு நம்ம ஒரு இடத்துல தான் வாரோம் இல்லையா? அதுவே சிலர் என்ன செய்கிறாங்க, காணாமல் போய் விடுறாங்க. நம்ம வந்து என்ன செய்யணும்? ஆமாம், வாரத்துக்கு ஒரு தடவை தான் வாரோம். காலையிலேயும் வாலிபர் கூட்டத்துக்கு வந்துடணும். அப்புறம் என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்ன செஞ்சிடணும்? நம்ம கடந்து வந்துடணும். நம்மளுக்கு எது வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கொள்ளணும். அவனுக்கு என்ன செய்யறான்? மோசையோடு கூட இருக்கிறான், ஊழியம் செய்கிறான், அவன் அனுதினமும் மனசு கொடுத்துருக்கான். நம்ம படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம். அவன் நம்ம என்ன செய்யணும்? வாலிபர் கூட்டத்துக்கு கரெக்டாக வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம என்ன செய்ய கரெக்டாக உள்ளே வந்துடணும். நம்ம ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது, பிரியக்கூடாது. கர்த்தரை தேடுகிற ஒரு இடம் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கடந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்தான் இந்த யோசுவா. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துதான் இல்லையா? காலேப்பு கூட பெரிய மனுஷன் தான். ஆண்டவர் சொன்னார், அவனை ஆசீர்வதிப்பேன் காலேப்பை சொன்னார், அவனுக்கு ஒரு பங்கை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் காலேப்பை ஆண்டவர் தலைவனாக தேர்ந்தெடுக்கல. யார் தலைவனாக தேர்ந்தெடுக்க தெரியுமா? 2 நண்பர்கள் மூலம் வச்சுக்கோமே, யோசுவாவும் காலேப்பும். ஏன்னா அவங்க தான் கர்த்தருக்காக வைரக்கம் நிற்கிறவங்க, விசுவாசமாக சொல்கிறவங்க. ஆனால் அதில் தேர்ந்தெடுத்தது யாருன்னா யோசுவா. இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று மோசையோடு கூட ஊழியம் செய்கிறான். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்த உடனே இவன் தான் அடுத்து, மோசைக்கு அப்புறம் இவன் தான். அப்புறம் ஆண்டவர் முதலே முன் குறிச்சிட்டார். மோசை மறிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டு சொல்லிட்டார், யோசுவா தான் நீ என்ன செய்யணும்? அடுத்து தேர்ந்தெடுக்கணும். அவன் மேலே கையில் வச்சு நீ என்ன செய்யணும்? அவனை ஆசீர்வதிக்கணும். அவனுக்கு நீ கட்டளை கொடுக்கணும். ஜனங்களை எப்படி வழி நடத்தணுங்கிற கட்டளையும் அவனுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆண்டவர் முதலே சொல்லிட்டார். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து தான் அவன் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறான். யோசுவா வாலிபன், அவன் கல்யாணம் முடிக்கல, வாலிபன். ஒரு வயசான பாட்டினா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஆலயத்துலேருந்து உட்காரதுன்னு இல்லை. ஒரு வாலிபன் அவன் வந்து என்ன செய்யறான்? ஆலயத்தில். அப்போ நம்மளும் ஆலயத்தை விடக்கூடாது. ஆலயத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பொறுப்புலாம் நம்ம செய்யணும். ஆலயத்தில் செய்கிற வேலைனாலும் சரி, நம்ம நினைக்கிறோம் வந்து உட்காரல, எந்த வேலை செஞ்சாலும் அது கர்த்தருக்காக. அது நம்ம இந்த வேலை செஞ்சோம்னா, ஆலயத்தில் வந்து வேலை செஞ்சோம்னா அது கர்த்தருக்காக செய்கிற ஒரு வேலை. பாய் போடுறதுனாலும் சரி, சேரை துடைக்கிறதுனாலும் சரி, நம்ம ஒழுங்குபடுத்துறதுனாலும் சரி, எதை செஞ்சாலும் அதை நம்ம யாருக்கு செய்கிறோம்? கர்த்தருக்காக செய்கிறோம், ஒரு ஊழியனுக்காக அல்ல. ஏன்னா ஆலயம் என்பது ஒரு பொதுவான ஒரு இடம், அநேகர் வருகிற இடம், தேவனோடு கூட ஆராதிக்கிற இடம், தேவனோடு பேசுகிற இடம். அப்போ அந்த ஆலயத்தை நாம் நீட்டாக நம்ம செய்கிற காரியங்கள் இருந்துச்சுன்னா அது அந்த பிரதிபலன் யாருக்கு தெரியுமா? அது கர்த்தருக்கு போகும். அப்போ நீங்கள் ஆலயத்தில் முக்கியமான எந்த வேலையில் இருந்தாலும் என்ன செய்யணும்? நீங்கள் கடந்து வரணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை நம்ம நல்ல ஊழியம் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை லீவு தான்,
அந்த ஒரு நாள் நம்ம கர்த்தருக்காக நம்ம தியாகம் பண்ணி செஞ்சு பாருங்களேன். அதை நம்ம கடவுளுக்கு செய்கிற நம்ம நினைக்க கணக்கு செல்கிறோம். நீ ஏழைகளுக்கு நீ செய்த கடவுளுக்கு அது உண்மைதான் செய்த. ஆனால் தேவனே வாசம் பண்ணுகிற ஆலயத்தில் நாம் இருக்கும்போது அது அவ்வளோ பெரிய மகிமை. அந்த தேவனே வாசம் செய்கிற ஆலயத்தில் நாம் வேலை செய்யும் போது கர்த்தர் அதெல்லாம் பார்ப்பார். பார்த்து தான் அவனுக்கு அந்த தகுதியை கொடுப்பார். அவனுக்கு அந்த இவனை நம்ம உயர்த்தணும்னு ஆண்டவர் ஒரு எண்ணம் வரும், இவனை ஆசீர்வதிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ இந்த யோசுவா ஆலயத்திலேயே என்ன செஞ்சான், மோசே போயிட்டான். ஆண்டவரோடு முகமுகமாய் பேசின மோசே கிளம்பி போயிட்டான். ஆனால் அவனுடைய பணிவிடக்காரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் அவன் ஆசரிப்பு கூடாரத்திலேயே என்ன செஞ்சான், இருந்தான். அப்போன்னா நம்ம இதை என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவனுக்கு ஒரு காரியம் இருந்திருக்கு, அது கிடைக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன்னு சொல்லி யோசுவா என்ன செஞ்சிருப்பான், இருந்திருப்பான். இல்லைன்னா பணிவிடை செய்கிறவன் என்ன செஞ்சிருப்பான், மோசையோடு கூட போயிருப்பான், மோசை வா அப்படின்னு கூப்பிட்டு போயிருப்பான் இல்லையா. அப்போ அவனுக்கும் ஒரு காரியம் இருந்திருக்கு இல்லையா. அவனும் ஒரு மனுஷன், அவனுக்கும் ஒரு அப்பா அம்மா இருந்திருக்கிறாரு, அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கு, அவனுக்கும் எதிர்கால வாழ்க்கை இருந்திருக்கு. அப்போ அந்த காரியத்துக்காக அவன் என்ன செஞ்சிருப்பான், அந்த ஆசரிப்பு கூட விட்டு பிரியாமல் என்ன செஞ்சிருப்பான், தேவனே நான் உண்மை தேடுகிறேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு இருந்திருப்பான். அப்போ நம்ம ஆலயத்துக்குள்ளே வாசமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், ஆமாம் அதை நம்ம வாஞ்சித்து. அதான் தாவீது சொல்லுறேன், அவன் ஆலயத்தின் மேல் அவ்வளோ பிரியம் வைத்திருந்தானா தாவீது. ஏன்னா அவனுடைய சொத்தெல்லாம் என்ன செஞ்சானா ஆலயத்துக்காக கொடுத்தான், ஆலய வேலைக்காக கொடுத்தான். அவ்வளோ பெரிய வாஞ்சி உள்ளவா ஒரு மனுஷனா என்ன செஞ்சான் தாவீது என்ன செஞ்சான் இருந்தான். அந்த வசனம் கூட நம்ம பார்க்கலாம். 1 நாளாகமம் கடைசி அதிகாரம் பார்த்துக்கோங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம், அதாவது 541வது பக்கம், 541வது பக்கம். 1 நாளாகமம் 29 541வது பக்கத்தில் இருக்குது. அதில் சொல்லுகிறது, அதில் வசனம் இருக்கு. எத்தனாவது வசனம், 3வது வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்குது, இன்னும் என் தேவனுடைய, அதாவது 1 நாளாகமம் 29:3, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த, அதாவது நான் சம்பாதித்த அனைத்தையும் தவிர எனக்கு என சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று நான் கொடுக்கிறேன்னு முதல் தாவீது தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஏன்னா தாவீது அவ்வளோ அதிகமாய் நேசித்தான் என்னதுன்னா ஆலயம். அதனால தான் அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, என்னது கர்த்தருக்காக ஒரு ஆலயம் கிடையாது. ஏன்னா தாவீது வரை என்னது மோசே காலத்திலிருந்து தாவீது வரை கூடாரம் தான். அவன் சொல்கிறான், நான் ஒரு மாளிகை வீட்டில் இருக்கிறேன், ஒரு அரண்மனை, நான் ஒரு ராஜா, நானே அரண்மனையில் இருக்கிறேன். ஆனால் என்னை விட பெரிய ராஜா யார், என்ன ராஜாவாக்கின பெரிய ஆள் தெய்வன் கர்த்தர், அவர் கூடாரத்திலே இருக்கணும், அவர் அவருக்குன்னு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி பொன்னினால் ஆலயத்தை கட்டுவதற்கு அவனுக்கு ஒரு வாஞ்சை வந்தது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ கட்டக்கூடாதுன்ட்டார். ஏன்னா நீ நிறைய யுத்தம் பண்ணியிருக்க, ரத்தம் சிந்தியிருக்கப்பா. உன் சாலமோன், உன்னுடைய மகன் சாலமோன் நாட்களில் அந்த யுத்தங்களே இருக்காது, அவன் சமாதானமாய் வாழ்வான், உன் நிமித்தமாய் அவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன் நிமித்தமாய் இந்த தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், யுத்தம் நடக்காது. அப்போ அந்த நாட்களில் அவன் ஆலயத்தை கட்டட்டுன்னு சொன்னார். உடனே என்ன செய்யறான் தாவீது, என் மகன் ஆலயத்தை கட்ட போறான், அதனால நான் சேர்த்து வைச்ச, நான் சம்பாதித்த எல்லா பொன்னையும் வெள்ளியையும் நான் என்ன செய்கிறேன். அதனால தான் சாலமோன் பெரிய ஆலயம் கட்ட முடிஞ்சது. ஏன்னா தாவீது அதிகமாக சேர்த்து வச்சுட்டான், அவனுக்கு வந்தது தாவீது அதிகமாய் அவனுக்கு என்ன செஞ்சுட்டான், சேர்த்து வச்சுட்டான். அப்போ அந்த அளவுக்கு தாவீது ஆலயத்தை அதிகமாய் நேசித்தான். அப்போ நம்மளும் ஆலயத்தை நேசித்து நம்ம இருப்போமானா, அதாவது மனுஷனை நம்ம நினைக்கக்கூடாது, பாஸ்டரை பார்க்கக்கூடாது, நம்ம எதை பார்க்கணும்னா கர்த்தரை. இந்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார், இந்த ஆலயத்தில் செய்கிற வேலையெல்லாம் யாருக்குரியது, கர்த்தருக்குரியது அப்படின்னு நினைச்சு நம்ம செஞ்சோமானால், அந்த சிந்தையோடு நம்ம செஞ்சோமானால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏதோ மனுஷனுக்காக கடமைக்காக நம்ம செஞ்சோமானால் நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயத்திலே அவன் என்ன செஞ்சான், இருந்தான். நாளை ஒரே குடிக்கிற யோசுவா 1ஆம் அதிகாரம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. யோசுவா 1:8. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். சரியா? இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல வழியில் நடக்கணும்னா, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நீங்கள் நல்ல புத்திமானாய் ஞானமாய் நடக்கணுமானால் ஒரு காரியம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வேதத்தை
தியானிக்கணும். வேதத்தை படிக்கிறது இல்லை, வேதத்தை தியானிக்கணும். மோசே எழுதி கொடுத்த நியாய பிரமாணம், கட்டளைகள், இதை நீ என்ன செய்யக்கூடாது, படிக்கிறது மாத்திரமல்ல, அது என்ன செய்யணும், தியானிக்கணும். தியானிக்கணும்னா அது யோசிச்சுட்டு இருக்கணும். இப்போ கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அந்த வசனத்தை நான் படித்திருக்கிறேன், தியானிக்கிறேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அப்போ நான் யோசிக்கிறேன், என் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிலாம் மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பரன் என்ன, வழி நடத்துகிறது. ஆண்டவர் என்னை எப்படிலாம் வழி நடத்துக்கிறாரு. நான் சில தவறான பாதைகள் போகிறேனோ அப்படின்னு யோசிக்கணும். ஆமாம், அப்போ நம்ம இது திருத்தணும். இதுதான் தியானிக்கிறேன். நம்ம யோசிக்கணும். அந்த வசனத்தை வாசித்து நம்ம வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு அதை என்ன செய்யணும், தியானித்து பார்க்கணும். கர்த்தர் எப்படி நம்மோடு கூட பேசுகிறாரு, என்ன செஞ்சால் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆபத்து நாளுக்கு என்னைக்கு கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்த வேதம் சொல்லுது. அப்போனா நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்போ நம்ம கூப்பிட்டா நம்மளுக்கு அவர் பதில் கொடுக்கணும். அப்போ பதில் கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தியானித்து பார்க்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானிக்கணும். நைட்டும் பகலும் உட்காந்து என்ன செய்யணும், அதையே நீ யோசிச்சுட்டு இருக்கணும். அதையே நீ என்ன செய்யணும், உன் வாழ்க்கையாக இருக்கணும். சொல்லணும், நீ முழு இப்போ ஒரு காரியத்தை நீ செய்ய போறேன்னா அதுதான் உன் வாழ்க்கையை நீ வச்சிருக்கணும். அப்போ தான் இந்த காரியத்தை நீ ஜெயம் பெற முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒருத்தர் ஓட்ட பந்தயத்தில் அவன் நல்ல சாதிக்கணும், நல்ல ஒலிம்பிக் வர போகணும் அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு துறை, விளையாட்டுனாலும் சரி, அரசாங்க வேலைக்கு போனாலும் சரி, அப்போ முழு வீச்சை என்ன செய்யணும், அதே குறிக்கோளை வச்சிருக்கணும். அரசாங்க வேலைக்கு போகணுன்னா படிக்கணும். 1ஆப்லேருந்து 10th வரை உள்ள புக்கெல்லாம் என்ன செய்யணும், எல்லா சப்ஜெக்டும் நல்லா படிக்கணும். அதே முழுவீச்சாக இருக்கணும். இப்போ படிக்காமல் கிளம்ப இருந்து நம்ம போய் சும்மா போய் எக்ஸாம் எழுதுனா கவர்மெண்ட் கிடைக்குமா, சான்ஸே கிடையாது இல்லையா. பேங்க் எக்ஸாம் கிடைக்குமா, அது கவர்மெண்ட் எக்ஸாமே அது தக்கு பற்றிக்க போட்டுடலாம். பேங்க் எக்ஸாமு சுத்தமாக எழுத முடியாது. ஏன்னா நம்ம கணக்கு டக்குன்னு போடணும் இல்லையா. டைமிங்குள்ளே டக்குன்னு வேலையை முடிக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு 10 இதுதான் நம்ம நிரப்ப முடியும் நம்ம சம் போட்டு பார்க்குறதுக்குள்ள. அப்போ அது என்ன செய்யணும், முழு வீச்சு அதில் தான் செயல்படணும். அதுக்காக உழைக்கணும், அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை கரெக்டாக இருக்கணும்னா இதே நம்ம முழு விஷயமாக நம்முடைய எண்ணமாக என்ன செய்யணும், எப்பொழுது இருக்கும். அதுக்குன்னு நம்ம படிக்க முடியாது அப்படிங்கிறது இல்லை. காலையில் எழுந்து பைபிள் படிக்கும்போது ஒரு மணி நேரம் கேள்வி அப்படியே தியானிக்கணும். அப்போ நைட்டு படுக்கும்போது கொஞ்சம் பைபிள் வாசிச்சுட்டு ஒரு 2 அதிகாரம் வாசிச்சுட்டு அப்படியே தியானிக்கணும். இன்றைக்கி நம்ம படித்தோம்ல, இந்த 2 அதிகாரத்தில் நமக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த 2 அதிகாரத்தில் நம்ம வாழ்க்கைக்கு எதுக்கு நம்ம வாழ்க்கையை திருத்த வேண்டியிருக்கு அப்படி நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ புத்திமான உன் வழியை நீ வாக்கிய பண்ணணும்னா, நீ எதிர்காலத்தில் குறித்து வைத்திருக்கிற ஒரு லெக்கை நீ எதிர்காலத்தில் வச்சிருக்கீல்ல, அந்த லெக்கின்படி உன் வாழ்க்கை இருக்கணும்னா, அந்த லெக்கை நீ சுதந்திரித்துக் கொள்ளணும்னா, இப்போ நீ அரசாங்க வேலைக்கு போகணும்னு, அரசாங்க வேலையை நீ சுதந்திரிக்கணும்னா, அரசாங்க வேலை உனக்கு கிடைக்கணும்னா நீ என்ன செய்யணும், உன் வழியை நீ வாக்கிய பண்ணணும்னா நீ வேதத்தை, ஆமாம் என்னுடைய வேதத்தை நீ என்ன செய்யணும், கனம் பண்ணணும். அதை படிக்கிறது மாத்திரமல்ல, அது என்ன செய்யணும், தியானிக்கணும், சிந்திக்கணும். அந்த வேதத்தை நம்ம நைட்டு படுக்கும்போது நம்ம என்ன படித்தோம், இன்னைக்கு வேதத்தில் என்ன சம்பவங்களை வாசித்தோம், எந்த சம்பவங்கள் வாசித்தாலும் என்ன வசனம் வாசித்தாலும் அந்த வசனத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு வசனம் மூலமாக ஆண்டவர் நம்ம நினைச்சவார் பேசுவார் இல்லையா. அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து கொண்டே இருக்கணும். அதன்படி நம்ம செய்யணும் போது நம்ம வழியை நம்ம என்ன செய்வோம், நம்ம வழியை நம்ம வாய்க்க பண்ணுவோம். அப்புறம் நம்ம புத்திமானாய், அதாவது ஞானமாய் நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு மனிதனிடமும் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்வோம், நடப்போம் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது எப்போ யோசுவாக்கு சொல்கிறார் தெரியுமா, யோசுவா தலைவன் ஆயிட்டான், மோசைக்கு அப்புறம் தலைவன். அவன் பயப்படுறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன், மோசே இருக்கும்போதே இந்த ஜனங்கள் படுத்துனாங்க, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படும் போது, நீ பயப்படாத, கலங்காது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். மோசை மாதிரி நீ என்னெல்லாம் அற்புதம் செஞ்சேன், அதே போல் நான் உன் மூலமாக அற்புதம் செய்வேன், நீ பயப்படாத, இந்த ஜனங்களை குறித்து நீ பயப்படாத, உன் வாழ்க்கையை குறித்து பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி யோசுவாவை தைரியப்படுத்தி ஆண்டவர் செஞ்சதுனால அவன் என்ன செஞ்சான், தைரியமாக காரியங்களை செய்தான். அதான் ஆண்டவர் சொல்ல, ஆனால் நீ என்னுடைய வேதத்தை மாத்திரம் என்ன செஞ்சிடாத, மறந்துடாத, கட்டளைகளையும் மறந்துடாத, அதன்படி நீ என்ன செய்யணும், இரவும் பகலும் நீ அதை தான் என்ன செஞ்சு தியானிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே யோசுவா அதன்படி செஞ்சு, அதுக்கப்புறம் தான் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் யார், மோசே செங்கடலை 2ஆய் பிளத்தான், செங்கடலை 2ஆய் பிளத்தான். செங்கடல் கூட அப்படியே அமைதியாக கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவன் பிளந்தது என்ன தெரியுமா, யோர்தான் நதி. அதாவது எப்படின்னா, அதுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்காரு, நீ பயப்படாத, இந்த அற்புதத்தின் மூலமாக இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க, நான் உன் கூட இருக்கிறது என்பதை அறிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நான் சொல்கிறபடி செய். ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது என்னுடைய உடன்படிக்கை பெட்டி போகணும், அதற்கு 2000 மூலம் கேப் இருக்கணும், அதுக்குள்ள ஜனங்கள் போகணும். அந்த பெட்டி சுமக்கிற லேவியர்கள் ஆற்றுல காலை வச்ச உடனே அந்த ஆறு என்ன செய்யும், வழிவிடும். அப்பொழுது ஜனங்கள் போகணும்,
போகும்போது ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனை நீ தெரிஞ்சுக்கணும். அவன் அந்த கல் எடுக்கணும், அந்த கல்லை எடுத்து போய் எங்கே என்ன செய்யணும், நட்டி வைக்கணும். ஆண்டு ஒவ்வொரு சொல்கிற கட்டளைகள் எல்லாம் இந்த யோசுவா கரெக்டாக செஞ்சான். அந்த ஆறு இப்போ நம்ம தாமிரபரணி ஆறு இப்போ வந்து நம்ம நம்பி போய் குளிக்கலாம். இதே இது நம்ம தமிழ்நாடு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நாம் போய் நல்லா குளிப்போமா? இந்த வெள்ளத்தோட போய் குளிச்சிருப்பீங்களா? அவ்வளோ பேரும் தூக்கிட்டு கம்பியெல்லாம் முறிச்சு போட்டிருக்கு. நம்மளாம் எங்கே தூக்கி கடலில் கொண்டு போட்டிருக்கோம், நம்ம குளிப்போமா? இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன். யோர்தான் நதி கரை புரண்டு வருகிற காலம், மழைக்காலம்னு வச்சுக்கோங்களேன். அறுப்பு காலம், கரை புரண்டு வருகிற காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், போங்க. அப்போ தண்ணி எப்படி ஓடும்? இப்போ வயநாட்டில் பார்த்தோம் இல்லையா, தண்ணி பயங்கரமாக ஓடிச்சு. ஒரு கார் என்ன செஞ்சு சல்லுன்னு போச்சு, ஏதோ போச்சு அந்த காரு. அப்போ அப்படி வர்ற தண்ணியில் அவன் பாலம் இருந்தது கார் போகிறதுக்கு. நம்மளுக்கு பாலெல்லாம் கிடையாது, உங்களுக்கு கடந்து போகணும். ஏசப்பா என்ன செஞ்சா தெரியுமா, அந்த பெட்டியோட காலை ஆசாரிகள் லேவியர்கள் வைத்த உடனே அந்த ஆறு அப்படியே என்ன செஞ்சது, குவியலாக நின்றுட்டு. அந்த நீங்கள் 3ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி நின்றுட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, கடந்து போனாங்க. உடனே இஸ்ரவேல் ஜனங்க நினச்சிட்டாங்க, யோசுவாவோடு கூட யார் இருக்கிறா, கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஆமாம் மகிமைப்படுத்தினாங்க. அதுதான் அந்த யோசுவாவில் வாசிக்கிறோம். ஆண்டவர் கடைசியில் அவனை வாக்கு கொடுத்தாரு, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். வாக்கு கொடுத்ததை ஆண்டவர் இயேசு அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அந்த 4ஆம் அதிகாரம், யோசுவா 4ஆம் அதிகாரம் 273வது பக்கம், அதை பாருங்க. 273வது பக்கம், யோசுவா 4ஆம் அதிகாரம் அந்த 14வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 4:14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். பார்த்தீங்களா, ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, அதை நிறைவேற்றினார். எப்போ தெரியுமா, அந்நாளில். எப்போ தெரியுமா, அந்த யோர்தான் நதியை கடந்து போனதுக்கு அப்புறம். எப்பா சும்மா சாதாரண ஆற்ற கடந்து போயிடல, இந்த ஆறு கூட பிரித்து விட்டு அதை கூட நம்ம சொல்லலாம். கரை புரண்டு வர்ற வெள்ளம் வருகிற நேரம், அந்த வெள்ளம் வந்துக்கிட்டு நேரம் அதை ஆண்டவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். குவியலாக சொல்லுது வேதம். என்னது, குவியலாக நின்று அது நேர சவக்கடலுக்கு வரணும். இஸ்ரவேல் மேப்பை நீங்கள் பாருங்கள், உங்கள் பைபிள் பின்னால் இருக்கும். அது நேர அந்த ஆறு, அந்த ஒல்லியடி வர்றதெல்லாம் என்னதுன்னா யோர்தான் நதி. அந்த நதி அப்படியே வந்து நேரம் எங்கே வரணும்னா சவக்கடலுக்கு வரணும். ஆனால் இவங்க கடக்கிறதுனால அந்த நதி அப்படியே குவியல் நின்று அதை அப்படியே பிரிஞ்சு அங்கிட்டு போயிட்டு, இவங்களுக்கு வழி விட்டுட்டு அது அங்கிட்டாம் பிரிஞ்சு போயிட்டு. அப்போ ஆண்டவர் எப்படி யோசுவை மேன்மைப்படுத்த நினச்சிருந்தாருன்னா, ஆண்டவர் எப்படி மேன்மை பண்ணி காமித்தீங்களா, அந்த நதியை ஆண்டவர் பிரிச்சுக்கார். அப்போ ஆண்டவரை யோசுவாவே என்ன செஞ்சார், மேன்மை. ஆனால் இதெல்லாம் அர்ப்பணிப்பு யோசுவா செஞ்சனால, கர்த்தருக்காக யோசுவா இருந்தனால ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும், ஆமாம் நல்லா ஜெபிக்கணும், நல்ல வேதத்தை தியானிக்கணும், கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாய் இருக்கணும். அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வா, நம்மளை அவர் மேன்மைப்படுத்த. சும்மா யோசுவா வந்து ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு நிறைவேற்றினார் இல்லை. யோசுவா வாலிப நாட்கள் இருந்தே அவன் கர்த்தருக்காக இருந்தனால ஆண்டவர் ஆசீர்வாதம். அதனால தான் இந்த வாழ்க்கை மிக முக்கியமான காரியம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம். கர்த்தருக்காக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார், ஆமாம் நம்ம மேன்மைப்படுத்துவார். நம்மளே ஆச்சரியப்படுகிறது, நான் எப்படி இப்படி வந்தேன் அப்படி. நாம் அந்த நாட்களிலே யோசுவா அந்நாளிலே நீங்கள் என்ன செய்வீங்க, அதை யோசித்து பார்ப்பீங்க. அப்போ கர்த்தருக்காக நான் இருந்தனால கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், என்னை நடத்தி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தர் என்ன செய்வீங்க, ஆமாம் மேன்மைப்படுத்துவீங்க. எல்லாரும் ஜெபமனமா முழங்கால் படிட்டு, அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யோசுவை குறித்து பார்த்தோம். ஓனேசியா உன்னுடைய பேரை ஆண்டவர் யோசுவாங்கிற நாமத்தை கொடுத்து, அவன் ஆண்டவரே மோசையோடு கூட பணிவிடைக்காரனாக இருந்து உம்முடைய ஆலயத்தில் அவன் இருந்து ஆண்டவரே உமக்காக யுத்தத்தை செய்து உண்மையில வைராக்கியம் பாராட்டி நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உண்மையில வைத்த நம்பிக்கையோடு அவனுக்கு வாழ்ந்து, ஆண்டவரே உம்முடைய நீர் கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி அவன் கை கொண்டு அதை இரவும் பகலும் தியானித்து வந்தான். அதே போல எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரை நீர் மாற்றும். உண்மையில நாங்கள் நம்பிக்கை வைத்து ஆண்டவரே இந்த வாலிப நாட்களில் உம்முடைய ஆலயத்தை நாங்கள் வாஞ்சிக்க, உம்முடைய ஆண்டவரை நாங்கள் நல்ல ஜெபம் பண்ண, நாங்கள் சத்துருக்கு விரோதமாய் நாங்கள் யுத்தம் பண்ணத்தக்கதாக நல்ல ஜெபம் பண்ண, நல்ல வேதத்தை வாசிக்க, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வழியை நாங்கள் வாய்க்க பண்ண, ஆண்டவரே நாங்கள் புத்திமானை நடப்பதற்கு நாங்கள் வேதத்தை நல்லா தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும்.
வேதத்தை படிக்க கிருபை தாரும். அது மாத்திரமல்ல, அதை தியானிக்க கிருபை தாரும். நாங்கள் புத்திமான நடக்க கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும். யோசுவா எப்படி வாலிப நாட்கள் இருந்து அவன் தலைவனாய் வந்து அவன் எப்படி ஆண்டவரை மேன்மைப்படுத்தினீர். நீர் ஆண்டவரை சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தினீர். அவன் மூலமாய் பிரகாய்த்து வருகிற கரை புரண்டு வருகிற யோர்தான் நதியை அவனுக்காக ஆண்டவரே அப்பா நீர் அற்புதங்களை செய்தீர். அந்த நதியை பிரித்தீர். அதே போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் மேன்மைப்படுத்துவீராக. உமக்கு நாங்கள் பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். யோசுவாவை போல நாங்கள் நடந்து வருவதற்கு ஆண்டவரே உமக்கு பிரியமாய் இந்த வாலிப நாட்களில் நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எங்களையும் நீர் மேன்மைப்படுத்தும். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் வாக்கு கொடுத்த தெய்வம். அவனை மேன்மைப்படுத்தினீங்க. அதே போல நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்களையும் நீர் மேன்மைப்படுத்தும். நாங்கள் உமக்கு சாட்சியாய் நிற்போம். நாங்களும் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் மேன்மைப்படுத்தும். யோசுவாவை ஆசீர்வதித்த தெய்வம் எங்களையும் நீர் ஆசீர்வதியும். உம நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எளிமை நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1வது வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 103வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை எல்லாரும் விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்து முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.